கட்டை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து மிஷினில் அரைச்சின்னு வந்திருக்கேன். அதில் 2 டம்ளர் எடுக்க போகிறேன். 2 டம்ளர் போட்டுக்கலாம். 2 டம்ளர் மாவுக்கு 4 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். 1க்கு 2.5 தண்ணி விடணும். 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இதிலேயே அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம். இப்படி கிளறி விடணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். நல்லா வெந்து கட்டியில் இருந்து அப்படி உடச்சி விட்டுருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துருச்சு. சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இப்போ இதில் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். கட்டை வடை ஆச்சு. இதுதான் மாவு ஆறியாச்சு. கொஞ்சம் தண்ணி தொட்டு எடுத்துக்கலாம். இதில் போட்டுக்கலாம். எப்படி புழிஞ்சு விட்டுலாம். புழிஞ்சிட்டு அதை காய வச்சிடலாம். 2-3 நாள் காயட்டும், அப்புறம் பார்க்கலாம். கட்டை வடை நல்லா காஞ்சாச்சு. எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சாச்சு. இப்போ வடத்தை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெள்ளையாக இருக்குது. கட்டை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.